அதை வந்து பேசவே மாட்டார். அது வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. அது காங்கிரஸ் பற்றி சொல்ல மாட்டார். அது வேற விஷயம். அதோட முக்கியமான ஆபத்து எங்க இருக்குன்னா, மேகதாது பிரச்சனையில இன்னொரு ஆணையம் அமைக்கணும்னு தமிழக அரசே தீர்மானம் போட்டு கோரிக்கை வச்சு, இது கர்நாடக அரசை தூண்டி விடுவது போல ஆயிரும். கர்நாடகா நல்ல வேலைப்பா ஒரு குழு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து சார் இந்த காவிரி பிரச்சனைங்கிறது ஆஸ் ஏ ஹோல் தனி சார். மேகதாத்து அணை கட்ட வேண்டாமாங்க தனி சார். இதை வாங்க சார் தனியா போய் சொன்னா இன்னொரு பிரச்சனை உருவாயிருச்சு. பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன போல இது ஏற்கனவே காஷ்மீர் பிரச்சனையை நேரு கொண்டு ஐக்கிய நாடு சபையில வச்ச மாதிரி ஆயிப்போச்சு. என்னுடைய இடம் காஷ்மீர் சொல்லிட்டு இருந்த நிலைப்பாடு தாண்டி ஆமாங்க நானும் சண்டை வர்றேன் அவரும் சண்டை வர்றேன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாலே நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா இது ஏன் இடமா இல்லையான்னு. இது ஏன் இடம் சொல்றேன் அப்புறம் இன்னொருத்த எப்படி பேச முடியுங்க. அவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க வாங்க கோர்ட்டுக்கு போ 2 பேரும் பேசி தீர்த்துக்கணும்னு சொல்லி சொன்னா அப்ப வந்து இந்த திமுக விரித்த வலையில அவங்க விழுந்துட்டாங்க. நைஸா டக்குன்னு அவர் போட்டாரு படக்குன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. உடனடியே என்ன தீர்மானம் வாசிக்கப்படாம பாமகவுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இதை திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அது எவ்வளவு பெரிய மோசமான ஆபத்தான விளைவுகள். கர்நாடகா எப்ப எடுக்க போறது எலெக்ஷன் எடுத்தாது அடுத்த எடுப்பாங்க நினைக்கிறேன். அவங்க எலெக்ஷன் வரும்போது நம்ம வந்து ஒரு வழி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுல ஒரு பெரிய கிளாரிட்டி இல்ல. கிளாரிட்டிங்கிறதுல தப்பான ஐடியா இருக்கிற மாதிரி தெரியுது.